தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் உண்மையின் அடையாளம். நான் நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன. விரிவான செய்திகளில் உள்நாட்டுச் செய்திகள். புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை குறுகிய காலத்திற்குள் துரித முன்னேற்றங்களை எட்டியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான புதிய தூதுவர் டுங்லாய் மார்க் தெரிவித்துள்ளார். இன்று காலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து தமது நியமன கடிதத்தை கையளிக்கும் நிகழ்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் முன்னேற்றங்கள் தொடர்பில் பெருமிதமடைவதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக புதிய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று புதிய தூதுவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இலங்கை வர்த்தக, முதலீடு உள்ளிட்ட சகல துறைகளிலும் காணப்படும் உறவுகளை தொடர்ந்தும் பலப்படுத்த புதிய தூதுவர் நடவடிக்கை எடுப்பார் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நம்பிக்கை வெளியிட்டார். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் மீன் ஏற்றுமதி மீது விதித்த தடையை நீக்கியமை தொடர்பிலும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்த ஆடை ஏற்றுமதிகள் மூலம் கூடுதலான பங்களிப்பு கிடைப்பதனால் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு ஜிஎஸ்பி வரிச்சலுகையை வழங்குவதனூடாக அத்துறையின் முன்னேற்றங்களுக்கு பெருமுதவியாக அமையும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். அமைச்சர் மங்கள சமரவீர, ஜனாதிபதி செயலாளர் VP அமேகோன் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தாய்லாந்து மன்னர் பூமிபோல் அதுல்யதேஜ் மறைவு தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். தனதும் அரசாங்கத்தினதும் இலங்கை மக்களினதும் ஆழ்ந்த அனுதாபத்தை தாய்லாந்து அரசாங்கம் உட்பட மக்களுக்கு தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து மன்னர் தனது நாட்டு மக்களுக்காக பல தசாப்த காலமாக பாரிய அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட சரித்திர புருஷர் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பூமிபோல் அதுல்யதேஜ் தூர நோக்குடன் அறிவியல் ரீதியிலான பொருளாதார நோக்குகளை எட்டுவதற்காக அர்ப்பணிப்பு செய்தவர் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தாய்லாந்தை உலக பொருளாதாரத்தின் அதி உன்னத நிலைக்கு இட்டுச் சென்ற தலைவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பொருளாதார சுபிட்சத்தை ஏற்படுத்த பாரிய அர்ப்பணிப்புகளை இவர் புரிந்தார். இலங்கை மற்றும் தாய்லாந்துக்கு இடையில் இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்த தாய்லாந்து மன்னர் வழங்கிய ஒத்துழைப்புகளையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்துள்ளார். இவர் பிராந்தியத்தை போன்று சர்வதேச ரீதியிலும் பாரிய சேவைகளை மேற்கொண்ட தலைவர் ஆவார். சமாதானத்தை நிலைநாட்டவும் ஐக்கியத்தை உறுதிப்படுத்தவும் இவர் உதாரண புருஷராக விளங்கினார். இவரின் மறைவு பேரிழப்பு என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது அனுதாப செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை இந்தியாவுக்கு பயணமாக உள்ளார். இந்தியா கோவா நகரில் 2 நாட்கள் இந்த மாநாடு இடம்பெறும். வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் பிரிக்ஸ் பிம்ஸ்டெக் மாநாடு இம்முறை 8வது முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அனுசரணை மற்றும் தலைமைத்துவம் இம்முறை இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் அரசு தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 16ஆம் தேதி பெல்ஜியம் பிரசல்ஸ் நகருக்கு பயணமாக உள்ளார். இலங்கை இழந்துள்ள ஜிஎஸ்பி வரிச்சலுகையை மீளப் பெற்றுக் கொள்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அங்கு பயணமாக உள்ளார். முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானதென கருதப்படும் மல்வானையில் அமைந்துள்ள 16 ஏக்கர் காணி மற்றும் சொகுசு இல்லத்தை ஏலத்தில் விற்பனை செய்ய நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பூகுட மஜிஸ்ட்ரேட் ருவான் பத்ரன இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதன் மூலம் பெறப்படும் நிதி நீதிமன்ற கணக்கில் வைப்பிலிடப்படும். கடந்த ஆட்சிக் காலத்தில் மல்வானை கங்கபட வீதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சொகுசு வீடு மற்றும் காணி திருக்குமார் நடேசன் என்பவரின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவர் பெசில் ராஜபக்சவின் உறவினரான நிருபமா ராஜபக்சவின் கணவராவார். 2015 ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் இந்த காணி மற்றும் வீடு திருக்குமார் நடேசன் என்பவரால் கட்டிட ஆக்க கலைஞரான முதித்த ஜெயக்கொடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது எவ்வாறாக இருப்பினும் வீட்டை நிர்மாணித்த ஒப்பந்ததாரர் சமர்ப்பித்த முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினால் பூகோட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பெசில் ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் இந்த சொத்து எக்காரணம் கொண்டும் பெசில் ராஜபக்சவுக்கு உரியதல்ல என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். வீட்டின் மனையாக்க செயற்பாடுகளை மேற்கொண்ட முதித்த ஜெயக்கொடியினால் உரிய வீடு தமக்குரியதல்ல என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய இந்த சொத்துக்களுக்கு உரிமை கோர எவரும் முன்வரவில்லை. இதனால் அரச பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் துசித்த முதலிகே இந்த சொத்துக்களை பகிரங்க விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் நிதியை நீதிமன்ற கணக்கில் வைப்பிலிட அனுமதி வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரினார்.
இது தொடர்பான வழக்கு விசாரணை தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்தத்தை எதிர்வரும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கைச்சாத்திட எதிர்பார்த்துள்ளதாக தொழில் அமைச்சர் WDJ செனவிரட்ன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திட ஏற்பாடாகி இருந்த போதிலும் அது இடம்பெறவில்லை. இன்று பல விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் பல நெருக்கடிகளுக்கு தீர்வுகள் பெற முடியாமல் போனதால் ஒப்பந்தம் கைச்சாத்திடுவது பிற்போடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய பேச்சுவார்த்தையில் முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகள் அமைச்சர்களான WDJ செனவிரட்ன, மலிக் சமரவிக்ரம, நவீன் திசாநாயக்க, ராஜாங்க அமைச்சர் ரவீந்திர சமரவீர, பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகன் தொண்டமான், முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து தொழில் அமைச்சர் WDJ செனவிரத்ன ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் கூட்டு ஒப்பந்தம் 18ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எதிர்வரும் 18ஆம் தேதி ஒப்பந்தத்தை கைச்சாத்திட எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்தார். இன்றைய தினம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடத்தியது. மொத்தம் ஒரு பேச்சுவார்த்தைங்கிற நேரம் கூட்டு ஒப்பந்தங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தைங்கிற நேரம் ஒரு பாகைனி இருக்கும். பாகைனா ஒரு 2 பக்கம் விட்டு கொடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நாங்கள் 1000 ரூபாய் வச்சு கீழே வந்திருக்கோம். கொஞ்சம் அவங்க ஒரு சதம் கூட இல்லைன்னு சொன்னவங்க, 620 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க 708 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு, 805 ரூபாய்க்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். 820 ரூபாய் கிடைக்குதுன்னா அதை குறைச்சி நாங்கள் வாங்குவோம். ஒரு சஜஷன் லேபர் மினிஸ்டர் அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்தந்த காலத்துக்கு ஒரு ஆலோசனை கூடுவார். அப்படி கூறப்பட்டதை அவங்க அறவே ஏற்றுக்கல. ஒரு இலக்கை அடையணும்னு ஒரு இலக்கை வச்சு தான் போகணும். ஆனால் 2 சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் இருந்தால் இழுபறி இருக்கத்தான் செய்யும். என்ன இடையில சந்திக்கலாம். அந்த மாதிரி தான் சந்திச்சிருக்கோம். இப்போ ஆரம்பத்தண்டமானோட தொழிற்சங்கத்திலேயோ அரசியலையோ இலங்கையில் யாரையும் சமப்படுத்தி மலைநாட்டை சொல்ல முடியாது. அப்படி ஒரு தலைவன் அமைகிறது கஷ்டம். ஓட்டமாவடி புதிய பாலத்தில் இரவு நேரத்தில் மின்விளக்குகள் ஒளிராததன் காரணமாக பாலத்தின் ஊடாக பயணிப்போர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை எமது பிராந்திய செய்தியாளர் SMM முர்ஷித் வழங்கியுள்ளார். இதனை இன்றைய மக்கள் மனு வழங்குகிறது. இந்த பாலம் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. 770 மில்லியன் ரூபாய் இதற்கு செலவிடப்பட்டிருந்தது. பாலம் திறக்கப்பட்டு சில மாதங்கள் மாத்திரமே இங்கு பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் ஒளிர்ந்தன. அதன் பின்னர் நீண்ட நாட்களாக இந்த பகுதி இருளிலேயே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். சில காலங்கள் வெளிச்சமாக காட்சி அளித்தது. இருளடைந்து கிடைக்கிற காரணத்தினால் போற வார மக்களுக்கு பாரிய பிரச்சனையா இருக்குது. இந்த மக்கள் கஷ்டத்தை புரிந்து கொண்டு துரிதகதிர நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாலம் எந்த நாள் இருட்டாவே கிடக்கு, வாகனங்கள் போவது கூட சரியான இடைஞ்சலாக இருக்கு. இந்த பாலம் கட்டணத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லையே. இந்த லைட்டு போடல என்னத்துக்கு இந்த பாலம்? இதை முக்கியமான இடத்துல அறிவிச்சு போட்டு தர மாதிரி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பாலம் போட்ட புதுசிலிருந்து லைட் எல்லாம் போட்டு பத்திச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் லைட் போடுற ஆளும் இல்ல, சில இருட்டா இருக்கு, போறதுக்கு மக்கள் பொதுமக்களுக்கு தடையா இருக்கு. கூடுதலா நடந்துகிட்டு பாலத்தடிய இருட்டுல போயில வரையல. அதிகாரிகள் சொல்றேன் பார்த்து இப்படி லைட்டை போட்டு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுங்க. இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உதவி ஆணையாளர் கே சித்திரவேலிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். மின் குமிழ்களை பொருத்துவதற்கான அந்த மின் கம்பங்களினுடைய உயரம் மிகவும் உயரமாக இருப்பதனால் அந்த மின் குமிழ்களை அதிலே பொருத்துவதற்குரிய வசதிகள் எங்களுடைய கோரளை பற்றி மேற்கு பிரதேச சபையிடம் இல்லை. எனவே இதற்குரிய வசதிகளை வழங்குமாறு ஏற்படுத்தி தருமாறு நாங்கள் இலங்கை மின்சார சபையிடம். உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையே முருகல் நிலைமைகளை தோற்றுவித்து அதிகாரத்தை கைப்பற்ற கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கனவு காண்பதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டு அல் அக்பர் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச இங்கு தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் கூட்டு எதிர்க்கட்சியின் பொறாமையாளர் சங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி பிரதமருக்கு தலையில் குட்டினார் என்று தெரிவித்தார். வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்து அந்த அமைச்சை முழுமையாக அளித்தவரே இவ்வாறு கூறுகின்றார். அது மாத்திரமன்றி இவர் இலங்கை பொறியியல் கூட்டுத்தாபனத்தை பட்டப்பகலில் கொள்ளையடித்தார். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலான அரசியல் ரீதியிலான உறவை பிளவுபடுத்த எந்த சக்திக்கும் முடியாது. இது முறியக்கூடிய திருமணம் அல்ல.
கடந்த ஆட்சி காலத்தை போன்று சிகை அலங்கார கதவு போன்று எவருக்கும் வரலாம் எவருக்கும் போகலாம் என்ற முறையில் ஒவ்வொருவரையும் தம் வசப்படுத்தி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை தற்போது இல்லை. அந்த காலம் கடந்துவிட்டது. இவ்வாறு நினைப்பவர்களின் கனவு ஒருபோதும் நனவாகாது என்று தெரிவித்தார். அம்பலாந்தோட்ட அல் அக்பார் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் புதிய விஞ்ஞான ஆய்வுக்கூட கட்டட தொகுதியை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று இடம்பெற்றது. இதற்கென 2 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் கீழ் இந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளுப்பட்டி வால்காராம விகாரையின் வருடாந்த எசல பெரகரா நேற்றிரவு வீதியுலா வந்தது. இம்முறை 53வது தடவையாக இந்த பெரகரா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற சமய வழிபாடுகளை தொடர்ந்து பெரகரா ஆரம்பமானது. யானைகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை சித்தரித்து காட்டும் வகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த பெரகராவை கண்டுகளிக்க பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்திருந்தனர். கொள்ளுப்பட்டி வால்காராம விகாராதிபதி சங்கைக்குரிய மகரகம நந்ததேயரின் அனுசரணையுடன் பெரகரா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆண்டு கல்வியியல் கல்லூரிகளில் கற்கநெறியை பூர்த்தி செய்து வெளிமாகாணங்களில் ஆசிரியர்களாக நியமனம் பெற்றுள்ள கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களையும் எதிர்வரும் 19ஆம் தேதிக்குள் தமது சொந்த மாகாணத்திலேயே பணியாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக கல்வி அமைச்சின் செயலாளர் சுனில் ஹெட்டியாராச்சி கிழக்கு மாகாண முதலமைச்சரிடம் உறுதிமொழி தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆசிரியர்கள் நியமனம் சம்பந்தமாக வெளிமாகாணங்களுக்கு நியமிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக கௌரவ பிரதம மந்திரியிலிருந்து கௌரவ அமைச்சர் உட்பட பலருடன் கலந்துரையாடியதன் பின்பு இன்று செயலாளருடன் இறுதியாக அவர்களுடைய ஒரு கமிட்டி ஒன்று அதற்காக தெரிவு செய்யப்பட்டு அதனுடைய முடிவுகள் எல்லாம் இன்று செயலாளருக்கு வந்ததற்கு இணங்க இன்று செயலாளருடன் நான் தொடர்பு கொண்டு இதனுடைய முடிவுகள் சம்பந்தமாக நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயத்தின் மூலமாக எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 19ஆம் தேதிக்கு முன்பு வெளிமாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பட்டதாரிகளுக்கும் முடியுமானவர்களுக்கு வர விருப்பமுள்ளவர்களுக்கு கிழக்கு மாகாணத்துக்கு தங்களுடைய அனுமதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக மிஸ்டர் சுனில் ஹெட்டியாராச்சி கல்வி அமைச்சினுடைய செயலாளர் எனக்கு இன்று தொலைபேசி மூலம் தெரிவித்திருந்தார். ஆகவே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் கௌரவ கல்வி அமைச்சர் திரு அகிலவிராஜ் அவர்களுக்கும் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் திரு சுனில் ஹெட்டியாராச்சிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இதை விட இன்னும் ஒரு படி மேலாக திரு சுனில் ஹெட்டியாராச்சி எங்களுடைய மாகாணத்திலே தமிழ் மீடியத்திலே இருக்கின்ற வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சிறுபான்மை மக்களின் உரிமை தொடர்பான விசேட அறிக்கையிடலாளர் ரீட்டா ஈஸ்கன் இந்தியாவுக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது யாப்பு ரீதியாக சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்தியதுடன் அரசியல் யாப்பின் 13வது திருத்தம் எந்தவித தடைகளுமின்றி முழுமையாக அமுல்படுத்தப்படுவதன் மூலம் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவது தொடர்பாக முதலமைச்சர் பிரதிநிதியுடன் கலந்துரையாடியுள்ளார். எதிர்வரும் 1.5 தசாப்தத்திற்குள் இலங்கை உயரிய வருமானத்தை பெறும் நாடாக மாற்றம் பெறும் இலக்கை எட்ட முடியும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்காக புதிய பொருளாதார வியூகங்களை நோக்கி பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பொறியியல் நிர்வாகத்தின் 110வது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இந்த அமர்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. 110 வருட கால வரலாற்றை கொண்ட இலங்கை பொறியியல் நிர்வாகம் நாட்டின் அபிவிருத்திக்காக உயரிய பங்களிப்புகளை வழங்கிய நிர்வாகமாகும். இதன் புதிய தலைவராக இம்முறை பொறியியலாளர் ஜெயவிலால் மீகொட தெரிவானார். பொறியியல் நிர்வாகத்தில் நடத்தப்பட்ட புதிய ஆக்க போட்டித் தொடரில் வெற்றியீட்டியோர் மற்றும் 40 வருட கால சேவையை பூர்த்தி செய்த பொறியியலாளர்கள் பிரதமரால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். Jayasankar represented Sri Lanka at the 2016 Intel International Science and Engineering. எதிர்வரும் தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்க முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மேற்கு மற்றும் காலி, மாத்தறை, திருகோணமலை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்க முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வறட்சியுடன் கூடிய காலநிலையினால் ஹம்பாந்தோட்ட, புலனறுவ, அனுராதபுரம், வவுனியா, மொனராகல மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இலங்கை ஊடாக தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை மே மாத நடுப்பகுதி தொடக்கம் செப்டம்பர் மாதம் இறுதி வரை நிலை கொண்டிருக்கும். இருப்பினும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை மே மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாகிய போதிலும் இதன் மூலம் 40% மழை வீழ்ச்சி மாத்திரமே கிடைத்தது. பல பிரதேசங்களில் இதனால் வறட்சியுடன் கூடிய நிலை நிலவியது. இதேவேளை புலனறுவை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடுமையான வறட்சியின் பின்னர் நேற்று பலத்த மழை பெய்தது. மாலைப்பட பிரதேசத்தில் 76 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியதாக அறிவிக்கப்படுகின்றது. மகியங்கனையில் 64 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்ட வேளையில் எதிர்வரும் தினங்களில் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ். பிரேமலால் கருத்து வெளியிட்டார். ඔක්තෝබර් අන්තර් මෝසම් කාලේ. නමුත් මෙවර ඔක්තෝබර් මුල අපිට වැස්ස පටන් ගත්තේ නැහැ. ප්‍රමාදයක් තිබ්බා. සවස් කාලයේදී முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அமரர் கான வேலாயுதத்தின் ஓராண்டு நினைவு நிகழ்வு பதுளை சைமன் பீரிஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. உவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க, ராஜாங்க அமைச்சர் திலான் பெரேரா, மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான், பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆன அரவிந்த குமார் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகளிர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி, கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மக்களின் நலன் கருதி நடமாடும் சேவை ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் சந்திராணி சேனாரட்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த பிரதேசத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நடமாடும் சேவையின் முதல் கட்டமாக இந்த சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள், தேசிய அடையாள அட்டை, ஓய்வூதிய நன்மைகள் உள்ளிட்ட பல சேவைகள் இன்றைய நடமாடும் சேவையில் இடம்பெற்றன. இந்த சேவை நாளை பூநகரி பிரதேச செயலகத்திலும் எதிர்வரும் 20ஆம், 21ஆம் தேதிகளில் கண்டாவளை மற்றும் பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேசங்களிலும் நடைபெறவுள்ளது. நுவரெலியா SOS சிறுவர் கிராமத்தின் 35வது ஆண்டு நிறைவு விழா நுவரெலியா சினிசிட்டா மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கல்வி ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகையில், மாணவர்களை மேம்படுத்துவதற்காக ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டித்தால் அதனை மனித உரிமை மீறல் என்று கூறி போலீஸ் நிலையம் செல்வது தவறானதாகும். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். SOS சிறுவர் கிராமத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் திவாகராஜா ராஜதுரை, மத்திய மாகாண உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புன்னாலை கட்டுவான் தெற்கு சுன்னாகம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீஸ்கந்தராஜா சுமன் என்பவரின் மரணம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள சுன்னாகம் போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 4வரின் விளக்கமறியல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீஸ்கந்தராஜா சுமன் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஐயம் பண்டார உள்ளிட்ட 4வர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் இன்று கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிவான் ஏ ஆனந்தராஜா விளக்கமறியலுக்கான உத்தரவை பிறப்பித்தார். யாழ்ப்பாணம் காரைநகரில் மாமியாரை கொலை செய்த மருமகனுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. 77 வயதுடைய பொன்னம்பலம் பதுமதி என்பவரை 2008ஆம் ஆண்டு தடியால் அடித்து கொலை செய்த குற்றத்திற்காக இந்த தண்டனையை மேல் நீதிமன்ற நீதிபதி மாமன்னா இளஞ்செழியன் விதித்தார். இலங்கை போலீசின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி நிகழ்வொன்று யாழ்ப்பாண கோட்டையில் இன்று சிறப்பான முறையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்டம் பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர கலந்து கொண்டார். இவர் இங்கு உரையாற்றுகையில், அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் 5 வருட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்கு சகல மக்களும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் சிறப்பாக பணியாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதன்போது விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர்.
பாடசாலை மட்டங்களில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். புலமை பரிசில் பரீட்சையில் 194 புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் 3ஆம் இடத்துக்கு தெரிவான யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி உமாசங்கர் ஜெயனியும் போலீஸ் மா அதிபரினால் கௌரவிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜா உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுயதொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் தையல் பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த யுவதிகளுக்கு தையல் இயந்திரங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. இவர்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வொன்றும் ஏறாவூரில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். 6 மாத கால பயிற்சியை பூர்த்தி செய்த யுவதிகளுக்கு சான்றிதழ்களும் தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தும் பொதுமக்களின் கையெழுத்து அடங்கிய மகஜர் ஒன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளது. இந்த மகஜரில் பொதுமக்களின் கையெழுத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கைச்சாத்திட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுச் செய்திகளை பார்ப்போம். தாய்லாந்து மன்னர் பூமிபோல் அதுல்யதேஜ் மறைவை அடுத்து அந்நாட்டில் ஒரு வருடத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு பிரதமர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மறைந்த மன்னருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கானோர் பேங்காக் தலைநகரில் வரிசையில் காத்திருக்கின்றனர். வைத்தியசாலையிலிருந்து அவரது சடலம் உத்தியோகபூர்வ மாளிகைக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. உலகிலேயே நீண்டகால மன்னராக இருந்து வந்த 88 வயதுடைய பூமிபோல் அதுல்யதேஜின் மறைவை அடுத்து அந்நாட்டு மக்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். மன்னர் பரம்பரையின் ஒரே ஒரு வாரிசான மகா வசிரலங்கோகோன் இவரது இடத்திற்கு நியமிக்கப்பட உள்ளார். அமைச்சரவை வெள்ளிக்கிழமை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் எதிர்வரும் 30 தினங்களுக்கு பறக்க விடுமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் களியாட்டங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கருப்பு நிற ஆடைகளை அணியுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். திரைப்படங்களை வெளியிடுதல், விளையாட்டுப் போட்டிகள் முதலியவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டுச் செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. பொக்கோ ஹரம் அமைப்பினால் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவர்களுள் 21 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த தீவிரவாத அமைப்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16க்கும் 18க்கும் இடைப்பட்ட வயதை கொண்ட 276 பாடசாலை மாணவர்கள் இந்த அமைப்பினால் கடத்தப்பட்டனர். இவர்களுள் சிலர் தப்பி வந்தனர். 219 பேர் இன்னும் இவர்களது பிடியில் இருந்து வருகின்றனர். ரஷ்யாவும் இந்தியாவும் டெல்லிக்கான பாதுகாப்புக்கான ஒப்பந்தம் ஒன்றை நாளை கைச்சாத்திட எதிர்பார்த்துள்ளன. S-400 ரக ஏவுகணையுடன் தொடர்புபட்ட பாதுகாப்பு திட்டம் ஒன்றிற்கே உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவுள்ளது. கோவாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவுள்ளது. பெர்முடாவில் வீசிய நிக்கலோ சூறாவளியினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீட்டுக் கூரைகள், கட்டடங்கள், மரங்கள் முதலானவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை புனரமைக்கும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருகின்றது. ரஷ்ய தளபாட நிறுவனம் ஒன்றினால் சிறுவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட கட்டில்கள் குறித்து வாடிக்கையாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்தி ஒன்று. அகில இலங்கை பாடசாலை மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டித் தொடரில் 2 புதிய சாதனைகள் இன்று நிலைநாட்டப்பட்டன. கண்டி போகமுறை விளையாட்டு மைதானத்தில் போட்டிகள் இடம்பெறுகின்றன. 17 வயதுக்கு கீழ்ப்பட்ட கோல் எறியும் போட்டியில் புதிய சாதனையை மேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய LD ரணசிங்கர் நிலைநாட்டினார். இவர் கம்பஹா பண்டாரநாயக்க கல்லூரியில் கல்வி கற்கின்றார். 66.96 மீட்டர் தூரத்திற்கு இதனை எறிந்து சாதனை நிலைநாட்டினார்.
19 வயதுக்கு கீழ்ப்பட்ட மகளிர் பிரிவின் உயரம் பாய்தல் போட்டியில் மேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜெயமாலி குணரத்ன புதிய சாதனையை நிலைநாட்டினார். 1.74 மீட்டர் உயரம் பாய்ந்து சாதனை நிலைநாட்டிய இவர் பாணந்துறை லீச் சர்வதேச பாடசாலையின் விளையாட்டு வீரர் ஆவார். போட்டியின் 3வது தினம் நாளையாகும். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். பிரிக்ஸ் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க ஜனாதிபதி நாளை இந்தியா பயணம். இலங்கை குறுகிய காலத்திற்குள் துரித முன்னேற்றங்களை எட்டியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான புதிய தூதுவர் ஜனாதிபதியிடம் தெரிவிப்பு. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையே முருகல் நிலைமையை ஏற்படுத்த கூட்டு எதிர்க்கட்சி கனவு காண்பதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானதென்று கருதப்படும் மெல்வானையில் உள்ள 16 ஏக்கர் காணி மற்றும் சொகுசு இல்லத்தை ஏலத்தில் விற்பனை செய்ய நீதிமன்றம் உத்தரவு. கடும் வறட்சிக்கு பின்னர் புலனறுவை உட்பட பல பிரதேசங்களில் நேற்று பலத்த மழை. தாய்லாந்து மன்னர் பூமிமோல் அதுல் ஜதேஜ் மறைவை அடுத்து அந்நாட்டில் ஒரு வருடத்திற்கு துக்கம் அனுஷ்டிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.